ஹலோ guys, வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குஸ்கா தான் பார்க்க போறோம். இது வந்து plain குஸ்கா. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இது வந்து ஒரு எக் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். நான்வெஜ் சுவையிலே இருக்கும். இது கண்டிப்பா எல்லாரும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், டொமேட்டோ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை அண்ட் பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இதில் வந்து புதினா, கொத்தமல்லி நல்லா சாப்பில் நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் 1 கப் அளவுக்கு நான் பிரியாணி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே உப்பும் ஆட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ரைஸ் குக்கர்ல தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹோல் ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா நம்ம ஒன்று சேர பிங்கிஷ் கலர்ல ஆகி நல்லா கோல்டனா ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 3 பச்சை மிளகா கீரி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 தக்காளி எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1 தக்காளி போதுமான அளவு தான். இதையும் போட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிடணும். வெங்காயம் தக்காளி கூட நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததா ஒரு பிடி கையளவு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த குஸ்கா ரெசிபி வந்து வீட்டில் நமக்கு வெஜ்ஜீஸே இல்லாத டைம்ல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ நான் இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு கிளான்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ டாப்பிங்காக நான் புதினா இலையை அப்படியே தூவி விட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது வந்து நார்மலாக குக் ஆனதுக்கு அப்புறமா வார்ம் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ரைஸ்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 15 மினிட்ஸ் போல் நான் தம் வச்சிடுறேன். இதில் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அருமையான குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எக் பாயில் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. மறக்காம ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.